கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி 5 ஆசீர்வாதங்கள். வேத வசனம் 5 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. 1 ரட்சிப்பு, 2 பிழைப்பு, 3 செழிப்பு, 4 பூரிப்பு, 5 மதிப்பு. முதலிலே ரட்சிப்பு. 2 தீமோத்தேயு 3:15 கிறிஸ்து இயேசுவை மற்றும் விசுவாசத்தினாலே உள்ள ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனுக்கு தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்திருக்கிறவன் என்று உனக்கு தெரியும் என்று தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். அப்படி என்றால் வார்த்தை ரட்சிப்பை கொடுக்கும். 2வது பிழைப்பு. மத்தேயு 4:3 மனிதன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல வார்த்தையாலும் பிழைப்பான். உபாகமம் 8:3 இதை வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஜனங்களை 40 வருடம் எகிப்திலிருந்து அந்த கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் பிதாக்கள் அறியாத ஒரு மன்னாவை கொடுத்து அப்பத்தை கொடுத்து நடத்தி சென்றார் கர்த்தர். அது அப்பம் மாத்திரமல்ல, அது வார்த்தையாகிய மன்னா. அதுவும் அவர்கள் ஆவிக்குரிய அந்த பிழைப்பை கொடுக்கும். 3 செழிப்பு. சங்கீதம் 1-2-3 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருப்பவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். சங்கீதம் 119:103 உன்னுடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவை, என் வாய்க்கு அது தேனிலும் மதுரமாய் இருக்கும் என்றும் நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக பூரிப்பு. சங்கீதம் 119:47 நான் பிரியப்படுகிற உமது கற்பனையின் பேரில் மகிழ்ச்சியாயிருப்பேன். நாம் எப்பொழுதும் வேதத்தில் அதை நாம் தியானித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். 5 மதிப்பு. சங்கீதம் 119:98 முதல் 100 வரை சத்துருக்களை பார்க்கிலும் நான் ஞானமாயிருந்தேன். அடுத்ததாக எனக்கு போதித்தவர்களை பார்க்கிலும் நான் அறிவாளியாயிருந்தேன். அடுத்ததாக முதியோர்களை பார்க்கிலும் நான் ஞானம் உள்ளவனாய் இருந்தேன் என்று இந்த வசனங்கள் வெளிப்படுத்துகிறது. அப்படி என்றால் 5 விதமான ஆசீர்வாதம் உண்டு.